சிபி தமிழரசு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பார்த்தோம்னா சரளாவுக்கு ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சரளா ஜெயராணி வீட்டில் ரொம்பவே அவங்க அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெயராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் சரளான்னு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, நீ இப்படிலாம் கலாட்டா பண்ணுறத பார்த்தாக்கி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு நீ உன் புருஷன் பட்ட கடனை அடைக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் நான் வந்துட்டு இருப்பேன், இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரளா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ தமிழ் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, எந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை கொடுக்கவும், இங்கே பாரு பரவாயில்லையே சொன்ன மாதிரிக்கு பணத்தை கொண்டு தந்துட்டேன், ஆனால் என்ன கொஞ்சம் டைம் தான் மாறி போச்சுது, நான் அடுத்த வாரம் வரும்போது சரியான நேரத்துக்கு நீ இந்த பணத்தை தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்க போகவும், உடனே அவங்க தமிழ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கும்போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், உங்கள் அப்பா நம்மளை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டார் அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் அப்பாவை பற்றி அப்படிலாம் பேசாதீங்க, அப்பா என்ன மாதிரிக்கு நிலைமையில இருக்காரோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு, சீக்கிரத்துலேயே அப்பா வந்துடுவார் அப்படிங்கவும், அதெல்லாம் சரிதான் தமிழ், பணத்துக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏதோ பண்ணணுமா அப்படிங்கவும், சொல்லு தமிழ் இவ்வளோ பணத்துக்கு நீ என்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கவும், உடனே தமிழ் சொல்கிறாங்க, என்கிட்ட மோதிரம் இருந்தாலம்மா அந்த மோதிரத்தை நான் வித்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற, அதை ஆசையாக உங்கள் அப்பா உனக்கு கொடுத்த மோதிரமாச்சு அப்படிங்கும்போது, இப்போ பாருமா நம்மளுடைய மான மரியாதை தான் முக்கியம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஜெயராணி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும், அப்போ தேனு சொல்கிறாங்க, அக்கா நீ மட்டும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறியே, நானும் வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, என்ன தேனு இப்படி பேசிட்டு இருக்கிற, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. அக்கா நான் படிச்சுட்டே நான் வேலைக்கு போகிறேன்க்கா, இந்த குடும்பத்துக்காக நீ ஒருத்தி எவ்வளோ தான் கஷ்டப்படுவ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, உனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், அதனால தான் நானும் படிச்சுக்கிட்டே நான் வேலைக்கு போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ நல்லா படித்து நல்லா ஒரு வேலைக்கு போகணும் தேனும், நான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானுவுக்கு தமிழ் டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ உடனே ஜானு தமிழ் இங்கே வா அப்படின்னு சொல்லவும், உடனே என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உன் கையை காட்டு அப்படின்னு சொல்லவும், உடனே கையை காட்டுறாங்க. நீ எப்போவுமே ஒரு மோதிரம் போட்டிருப்பிய, அந்த மோதிரத்தை எங்க அப்படின்னு ஜானு கேட்கவும், உடனே தமிழ் ஐயோ ஜானுமா அந்த மோதிரத்தை நான் எங்கேயோ தொலைச்சிட்டு அப்படிங்கிறாங்க. என்னது சொல்லிட்டு இருக்கிற, மோதிரத்தை தொலைச்சிட்டியா, அந்த மோதிரம் உனக்கு டைட்டாக இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் கலட்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்போ எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கவும், அப்போ ஜானுக்கு தெரியுது தமிழ் தன்னுடைய குடும்பத்துக்காக தான் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறா பொழுது அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒருத்தங்க வராங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா அவங்க தமிழுக்கு பேருக்காக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டில் 2 கோடி ரூபா பணத்தையும் ஜானுமா அவங்க போடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணவும், இந்த விஷயம் மீனா கணேஷ் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ அவங்க தமிழ்கிட்ட ஒரு கையெழுத்து போட சொல்லும் போது, அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஜானு சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கும் உன் அக்கௌண்ட்டுக்கு நான் 2 கோடி ரூபா பணம் போட போகிறேன், அதுக்குள்ளே ஃபார்மாலிட்டி தான் இதில் அப்படின்னு சொல்லவும், எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு தமிழ் உனக்கும் செலவு இருக்கும், நீ கேட்குறதுக்கு கூட நீ கூச்சப்படலாம், அதனால தான் உனக்காக போட்டு வைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஆஃபீஸ்க்காக எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கிற, அதனால உன் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு ஜானு இந்த மாதிரிக்கு சொல்லவே, இதை கேட்டதுமே கணேஷ் சொல்றாங்க, பாத்தியா மீனா அத்தை என்ன மாதிரிக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு, இந்த ஆபீஸ்க்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நானும் இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு 1 ரூபா கூட்டி கொடுத்துருப்பாங்களா, அது மட்டுமா உனக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஆனா நேத்தைக்கு தமிழுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி தமிழ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ மீனா என்னாச்சு சிபி அப்படிங்கிறாங்க, இல்லம்மா ஆபீஸ்க்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணணும், அதுதான் தமிழும் சைன் பண்ணணும் அப்படிங்கும்போது, தமிழ் எதுக்காக சைன் பண்ணணும், அதுதான் நீயும் அத்தையும் பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, தமிழ் தான் நம்ம இதுல எல்லா இதுலயும் இருக்கிறாளா, அதனால அவளும் சைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே மீனாவுக்கு இன்னும் கோபம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்ததா பார்த்தோம்னா பிரகாஷ் தமிழ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் உனக்குன்னு ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி இருக்கிறேன், சொல்லு இல்ல உனக்கு எந்த கார் வேணும்னு சொல்லு அப்படிங்கவும், இது கேட்டதுமே மீனாவுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்குது. ஆளுக்கு இந்த தமிழை தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என்கிட்ட இந்த மாதிரிலாம் இவங்க பேசியிருப்பாங்களா, இல்லைன்னா எனக்காக ஏதாவது ஆசைப்பட்டு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா, ஆனால் அந்த தமிழுக்காக இவ்வளோ சலுகை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு இன்னும் கோவம் அதிகரிக்கவும், அப்போ கணேஷ் சொல்கிறாங்க, மீனா நீ இப்படியே அமைதியாக இருந்தேன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த தமிழுக்கு நீ கை கட்டி நிற்க வேண்டியவள ஆயிரும், கடைசியில் நீ மாமியாரா அவ மாமியாரானே எனக்கு தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் இப்போமே நீ தட்டி வைக்கலன்னா அப்புறமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஜானுக்கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கும்போது, என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் உங்களுக்கு நான்
மருமகளாக இருந்து இத்தனை வருஷம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்டு தானே நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரிக்கு தான் தமிழும் வந்து அவள் வந்து என்னுடைய மருமக. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறத அவள் கேட்டு நடக்கணுமே தவிர நீங்கள் என்ன ஆளுக்கு இவளுக்கு இவ்வளோதான் சலுகை கொடுத்துட்ருக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து ஜானு சொல்லிட்டாங்க, அங்கே பாரு மீனா, நான் சொல்கிறது கேளு, அவள் வந்து தனி ஆள் கிடையாது, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்குது. அது மட்டுமா அவளுக்கு நான் ஒன்றும் சும்மா ரூபாயை தூக்கி கொடுக்கல, நம்ம ஆஃபீஸ்க்காக ஒரு ஆகு பகலும் வேலை பார்க்குறா, அதுக்குள்ள சம்பளத்தை தான் அவளுக்கு கொடுக்குற. அப்படிங்கும்போது இங்கே பாருங்கத்தை, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், என்னால் அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி அவளுக்கு பணம் வேணும்னா நம்ம கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டோம், அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இது உடனே வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ் வந்து அவங்க ஜானு கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா, எனக்கு உங்கள் மேலே நீங்கள் வந்து என் மேலே வச்சிருக்கிற அன்பே எனக்கு போகிறேன், எனக்கு இந்த ரூபாயெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தமிழ், நான் ஏற்கனவே சொன்னது தான், மீனா சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கிறியா, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாத, அவள் ஏதோ உன் மேலே இருக்கிற கோபத்தில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை பற்றி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிபிக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரிய வருது. உடனே சிபி வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு தமிழ், உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சிபி இந்த மாதிரிக்கு சொல்கிறத பார்த்துட்டு இப்போ பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, பாரு சிபி, அதாவது நான் என்ன நினச்சனோ அதே மாதிரிக்கு நீ இருந்துகிட்டு இருக்கிற, தமிழ்கிட்ட நீ இவ்வளோ அன்பா இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து தமிழ் வந்து சிபி கிட்ட வந்து சொல்கிறாங்க, சிபி நீங்கள் சொல்கிறது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது, ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு 10 பைசா கூட எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்னாச்சு தமிழ், என்ன இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து அதாவது உண்மையான கணவன் மனைவியை நம்ம வாழாட்டாலும் ஊர் உலகத்துக்காக நம்ம கணவன் மனைவியாக தான் இருந்துகிட்ருக்குறோம், அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. அதனால் ஒரு மனைவியை பார்த்துக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது. உனக்கு என்னென்ன வேணுமோ அது செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் கடமைக்காக எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால் எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒத்தருவா பணமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே சிபி வந்து பார்க்குறாங்க, என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் என்னை மனைவியாகவே ஏற்றுக்கலையே, அப்படி இருக்கும்போது நான் என்ன உரிமையில் நான் உங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்கு, அதனால எனக்கு வந்து எந்த பணமும் தேவை கிடையாது, நான் செய்கிற வேலைக்கு ஜானுமா எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு அதுவே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து அப்படியே இருந்து தமிழை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ், இதுதான் உன்னுடைய முடிவான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு, நான் என்ன உரிமையில் நான் உங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு, எனக்கு வந்து எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால எனக்கு தேவை அப்படிங்கும்போது உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் குடும்பத்தை நீ காப்பாற்றக்கூடிய கடமையில் நீ இருக்கிறீள் அப்படிங்கும்போது என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு என் மேலே அக்கறையோடு இருக்கிறீங்களே அதுவே எனக்கு போர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகவும் இதை கேட்டுட்டு இருக்கிற சிபி வந்து அதாவது தமிழ் சொல்கிறது எல்லாம் வந்து கரெக்டு தான், அவள் எவ்வளோ ஃபீலிங்கில் இருந்தால் இந்த மாதிரிக்கு பேசியிருப்பா, ஆனால் உண்மையிலே வந்து அவள் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறா அதை அவன் நினைக்கவே மாட்டேங்கிறாள், எவ்வளோ பெரிய விஷயத்த ஜானுமா கிட்ட இருந்து அவன் மறைச்சிருக்கிறா, அந்த உண்மையை சொல்ல சொன்னாக்க அவள் சொல்ல மாட்டேங்கிறா, இந்த விஷயம் மட்டும் ஜானுமாவுக்கு ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் தெரிய வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இதனால தான் தமிழ் எனக்கு உன் மேலே கோபமாகவே இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் நீ என்னைக்கு இந்த உண்மையை சொல்லுவியோ அப்போ ஒரு பெரிய விஷயமாவே பிரச்சனையாகவே வந்து இந்த வீட்டில் வந்து அது வெடிக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து நினைக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஜானுவுக்கு தெரிய வரும்போது, அதாவது தமிழ் வந்து யாருடைய பொண்ணு அப்படிங்கிற உண்மை வந்து ஜானுவுக்கு தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.